வணக்கம் நண்பர்களே. முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் எல்லையற்றவை. அதில் ஒரு வியக்க வைக்கும் சம்பவம் உண்டு. இந்த உலகை படைக்கும் படைப்புக் கடவுளான பிரம்மதேவரையே ஒரு சிறுவன் போல தோன்றிய முருகன் ஏன் சிறையில் அடைக்க வேண்டும்? ஆண்டவராகிய முருகப்பெருமான் பிரம்மதேவரின் படைப்புத் தொழிலை ஏற்று பிரம்மசாஸ்தா என்ற அற்புத கோலத்தை எடுத்ததன் மர்மம் என்ன? இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான விடையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக காத்திருக்கிறது ஒரு ஆச்சரியமான தகவல். ஒரு முறை திரு கைலாய மலையில் சிவபெருமானை வணங்குவதற்காக பிரம்மதேவர் சென்றிருந்தார். அவரை சூழ்ந்து பல தேவர்களும் முனிவர்களும் வந்திருந்தனர். அனைவரும் சிவபெருமானை வணங்கி அங்கேயே வடக்கு பகுதியில் சிம்மாசனத்தில் வீற்றிருந்த பாலமுருகப் பெருமானையும் தரிசித்து வணங்கிச் சென்றனர். ஆனால் பிரம்மதேவர் மட்டும் இளம் பாலகனான இவரையா வணங்குவது என்று சிறு ஆணவம் கொண்டார். பாலகனாக இருந்தாலும் கூட முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவம் அல்லவா? அதனால் பிரம்மதேவரை தன் பால் அழைத்தார் குமரக்கடவுள். முருகப்பெருமான் பிரம்மதேவரிடம், நீங்கள் இந்த உலகை படைக்கிறீர்கள், படைப்புக்கான அடிப்படை எது? படைப்புத் தொழிலுக்குரிய பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன என்று கேட்டார். அப்பொழுது ஓம் என்ற பிரணவத்தின் உண்மை பொருள் பிரம்மதேவருக்கு தெரியவில்லை. படைப்புக் கடவுளுக்கே பிரணவ பொருள் தெரியாததால் சற்று அகந்தை கொண்ட படைப்புக் கடவுளுக்கு தண்டனை அவசியம் என்று திருவுளம் கொண்டார் ஞானகுருவான முருகன். உடனே பிரம்மதேவரின் 4 திருமுகங்களிலும் குட்டினார். மேலும் பிரம்மதேவரின் படைப்புத் தொழிலை பறித்து அவரை சிறையில் அடைத்தார் ஞானப்பழம். படைப்புத் தொழில் நின்று போனதால் தேவர்களும் உலக உயிர்களும் கலங்கினர். இந்த செய்தியை அறிந்த சிவபெருமானும் அன்னை பராசக்தியும் விரைந்து வந்து பிரம்மதேவர் செய்த பிழையை மன்னித்து அவரை விடுவிக்க வேண்டும் என்று முருகனிடம் வேண்டினர். ஆனால் முருகன் பிரணவ பொருள் தெரியாத பிரம்மதேவர் படைப்புத் தொழிலை செய்ய தகுதியற்றவர் என்று உறுதியாக கூறினார். அப்போது சிவபெருமான், அப்படியானால் படைப்புத் தொழிலை செய்பவர் யார் என்று முருகனிடம் கேட்டார். உடனே ஞானத்தின் திருவுருவமான முருகப்பெருமான் பிரம்மதேவரின் படைப்புத் தொழிலை தாம் ஏற்றுக்கொண்டார். அதற்காக அவர் ஏற்றுக்கொண்ட திருவுருவமே பிரம்மசாஸ்தா கோலமாகும். செட்டித்தனம் இன்னும் கோளுடன் பிரம்மனின் கமண்டலத்தையும் ஜபமாலையையும் ஒரு கையில் ஏந்தி ஞான கோலத்தில் பிரம்மசாஸ்தாவாக முருகல் காட்சியளித்தார். இந்த திருவிளையாடலின் மூலம் உலகத்தின் முழுமுதல் ஞானமே முருகப்பெருமான் என்பதை பிரம்மதேவருக்கு உணர்த்தி அவரது அகந்தையை அழித்தார் குமரக்கடவுள். பார்த்தீர்களா நண்பர்களே, ஒரு சிறுவனின் வடிவில் வந்து ஞானத்தின் உச்சத்தை இந்த உலகிற்கு உணர்த்தியவர் நம் ஞானகுரு முருகப்பெருமான். இத்தகைய அற்புத லீலைகள் நிறைந்த அவரது வரலாற்றை நாம் போற்றுவோம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் முருகனின் தீவிர பக்தரானால் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள்.